படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரெட் லேபிள் படம் பார்த்தா படம் சூப்பரா இருக்கு. கிரைம் ஜானல் பாக்குறவங்க இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. நம்மளுக்கே யார் கெஸ்ட்னு கொஞ்சம் டவுட்லயே இருக்கும். ஸோ நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஹீரோ ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன்ல பாக்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. கிரைம் த்ரில்லர் தான். படம் வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடா போயிருக்கு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. புதுசா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகல, நல்லா இருந்தது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக்கும் நல்லா இருக்கு. கடைசி வரைக்குமே நம்மளால கிளைமேக்ஸ் வந்து என்னன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நல்லா படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற படம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஜானர். ஸோ லேக் ஆகாம படம் போகுது. மியூசிக், சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஹீரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்ல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஹீரோயின் ரொம்ப கியூட்டா இருக்காங்க. ரெட் லேபிள் படம் பார்த்தா படம் சூப்பரா இருக்கு. 2 hours தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் எலெக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி காமெடி லவ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி போகும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட் கிரைம் ஜானல் ஃபிலிமா மாறுது. கிரைம் ஜானல் பார்க்குறவங்க இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நம்மளுக்கே யார் கெஸ்ட்னு கொஞ்சம் டவுட்லயே இருக்கும். ஸோ நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஹீரோ ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன்ல பாக்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. கிரைம் த்ரில்லர் தான். எஸ், கண்டிப்பாக கிரைம் த்ரில்லர் தான் சொல்லணும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு டக்குன்னு அந்த பசங்க மாட்டிக்கிற பிரச்சனையிலேருந்து வரப்போகிற ஒரு கிரைம் த்ரில்லர் தான். ரொம்ப கோரியா ஃபேமிலி பார்க்க முடியாது, சின்ன பசங்க பார்க்க முடியாதுலாம் கிடையாது. ஒரு ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணுற கிரைம் த்ரில்லர் தான். ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9 கொடுப்பேன். அந்த 1 மட்டும் ஏன் குறைச்சா அப்படின்னா ஹீரோ சார் டான்ஸ் ஆடல. ஒரு ஃபோக் சாங் இருக்கு, அந்த சாங் டான்ஸ் ஆடினாரா சூப்பராக இருந்திருக்கும். அதை மட்டும் தான் மிஸ்ஸிங் பண்ணுறேன். படம் வந்து நல்லா இருக்கு. ஆக்ட் பண்ண எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எடிட்டிங்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடாக போயிருக்கு ஸ்டோரியை நோக்கி. ஓவராலாக எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஸ்டோரி வந்து ஒரு சின்ன பர்சல் அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. புதுசா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகல, நல்லா இருந்தது. அது டைட்டிலுக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லாதான் இருக்கு. ரெட் லேபிள் அப்படின்றதுக்கு நல்லா புதுசா யோசிச்சு வச்சிருக்காங்க. சாங்ஸா நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்லா தான் இருக்கு. எனக்கு என்டர்டைன்மெண்டா இருந்தது படம். நான் பார்த்து நல்லா இருந்துச்சு. மில்லிரா சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மியூசிக்கும் நல்லா இருக்கு. அண்ட் ஃபைட் சீன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு. ஸோ எல்லாருமே போய் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. சஸ்பென்ஸா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்துச்சு படம். கடைசி வரைக்குமே நம்மளால கிளைமேக்ஸ் வந்து என்னன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நல்லா ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருக்கு. விறுவிறுப்பா போகுது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு. அது நீங்க வந்து பார்த்தாதான் புரியும். காலேஜ்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான், லைக் எலெக்ஷன் அந்த மாதிரி. அதுல ஒரு கிரைம் மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். அதான் நம்ம இப்போ கிரைம்னாலே நம்ம கெஸ் பண்ணுவோம், லைக் இதுக்கு அடுத்து இந்த சீனா இருக்கும், இவங்களா இருப்பாங்க அவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு. நம்ம இங்க நினைக்கிறது ஒண்ணு, அந்த ஸ்கிரீன்ல காமிச்சது ஒண்ணு. ஸோ பார்க்கலாம் வந்து எல்லாருமே. ஹீரோவும் நல்லா பண்ணிருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. வில்லன் கூட நல்லா பண்ணியிருந்தாரு. 8.5 கொடுக்கும். ஹீரோ சார் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. நியூஸ் ஃபேஸ் மாதிரியே தெரியல, ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி தான் இருக்காரு. ஃபைட் சீன்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. லவ் சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு லவ் சாங் இருக்கு, சாங் சூப்பரா இருக்கு. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருக்கு படத்துல. ஒரு கமர்ஷியல் ஸ்டோரியா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கு, லவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே சேர்ந்து இருக்கு. இன்னொன்று நம்ம ஜென்சி கிட்ஸ் எல்லாத்துக்குமே இருந்துட்டு ஓகே, இப்போல்லாம் அசால்ட்டா எல்லாருமே தப்பு பண்றாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல ஹீரோக்கு. எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ், மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. ஹீரோயினும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ சூப்பரா பண்ணாரு, வில்லன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அடுத்தது ஒரு த்ரில்லிங்கா இருக்கு. அடுத்தது ஒரு குவாடினேட்டா இருக்காங்க எல்லாருமே. நல்ல ஒரு இதுவா இருக்கு. 9.5. பாட்டு நல்லா இருந்துச்சு. சின்மை ஒரு சாங் பண்ணாங்களா, அது நல்லா இருந்துச்சு. சின்மை மேம் பாடின மில்லிரா சாங்கா இருக்கட்டும், இல்ல ராக்காச்சி அந்த சாங்கா இருக்கட்டும், கைலாஷ் மேனன் சாரோட மியூசிக்ல சூப்பரா வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற படம். டைரக்டர் KR வினோத் சாருக்கு ரொம்ப கங்க்ராட்ஸ். லைக் அவரோட ஃபர்ஸ்ட் படம். சின்மை பாடியிருக்கிற சாங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. 8.5. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரும் சரி, யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் ரொம்ப ஜஸ்டிஃபைடா நடிச்சிருக்காங்க. we can watch once. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
பாட்டு சூப்பரா இருக்கு. அதுல சின்மை ஒரு சாங் பாடி இருக்காங்க, முன்னாடியே கேட்டிருக்கேன். இதுல விஷுவல்ஸோட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு. அதான் ஹீரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்ல, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயினும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூட கவுண்டர் காமெடி எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்க ரோல ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் லேக் ஆகாம போகுது, நம்மளுக்கு வந்து போர் அடிக்கல. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்ற மாதிரி இருந்தது. நம்ம கெஸ் பண்ணா கூட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருந்தது. சோ நல்லா இருந்தது. we can watch. அதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் எலெக்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது படம். காலேஜ் எலெக்ஷன் காமெடி லவ் அப்படி தான் போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரைம் தோணலாம் மாறுது. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, ஃபைட்லாம் செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. மெசேஜ்ல அது சார் நார்மல் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் தான் இது. நீங்கள் மெசேஜ் பார்த்துலாம் படத்தை வர ஒரு கமர்ஷியல் படம் ஜாலியாக வந்து 2 hours ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபேமிலியோட வாங்க, சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம். எந்த ஒரு இடத்துல ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். படத்தில் டேக் அவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் அடுத்த ஃபியூச்சரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வர பிரச்சனைக்கு ஸ்டூடெண்ட்ஸே பிரச்சனை பண்ணிக்கிறது வந்து எப்படின்றத சொல்கிறாங்க. மற்றபடி ஒரு ஒரு சிம்பிள் என்டர்டெய்னர் தான். இதில் வந்து பெருசாக நம்ம பார்த்து இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னா சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் கூடவே நடிச்சிருக்க ப்ளூ ஸ்டாரில் வந்து தருண் ஒருத்தர் நடிச்சிருந்தார். அவர் தான் கூடவே வருவார் ரோஹித்ன்ற கேரக்டரில். அவரோட ஆக்டிங் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஹி வாஸ் ரியலி குட். ஸோ அந்த பையன் இஸ் ஒன் டு லுக் அவுட் ஃபார். இதுல வந்து ஒரு நியூஸ் கொண்டு வரணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு மர்டர் நடந்துடுது, அதை எப்படி வந்து யார் பண்ணாங்க கண்டுபிடிக்கிறாங்களா, எப்படி கவர் அப் பண்றாங்கன்ற ஒரு இதுதான். நம்ம உட்காந்து பார்த்துட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தது, பார்த்துட்டு போகலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து படத்தை என்ஜாய் பண்ணலாம். 4 out of 5. எல்லாருமே பார்க்கலாம் சார், எல்லாருக்குமே படம் பிடிக்கும். ரொம்ப என்ன சொல்றது, கமர்ஷியல் படம் தான். சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆர்வி சார் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அப்புறம் அவரோட பையனா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவரோட ஆக்டிங் நல்லா மனசுல நிக்குது. யாருமே நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல. ஆமா, அதான் சார், யாருக்குமே வந்து ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் படம், ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் படம், டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் எதுவுமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. எல்லாமே ரொம்ப கேஷுவலா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு சார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. படத்தோட மூடுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொண்டு போயிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைட் இருக்கு, ஃபைட் சூப்பரா இருக்கு. அப்புறம் சாங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாங் இருக்கு, லவ் சாங் சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். அவங்கலாம் இல்லை, இதுல வந்து ஏவா எதுவுமே கிடையாது, அடித்தடியா பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே குழந்தைங்க கூப்பிட்டு வந்து கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஜென்ரல் படம் மாதிரி போகும். பட் செகண்ட் ஹாஃப் இஸ் பயங்கர கிரிப்பிங்கா போகும். ஸோ அதுதான் ரேட்டிங். அவுட் ஆஃப் 5 ஐ வுட் சே அரௌண்ட் 3.5. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு. அதான் ஹீரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்ல, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயினும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூட கவுண்டர் காமெடி எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்க ரோல ரொம்ப அழகா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் லேக் ஆகாம போகுது, நம்மளுக்கு வந்து போர் அடிக்கல. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்ற மாதிரி இருந்தது. நம்ம கெஸ் பண்ணா கூட கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருந்தது. சோ நல்லா இருந்தது. we can watch. அதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் எலெக்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது படம். காலேஜ் எலெக்ஷன் காமெடி லவ் அப்படி தான் போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரைம் தோணலாம் மாறுது. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, ஃபைட்லாம் செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு. மெசேஜ்ல அது சார் நார்மல் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் தான் இது. நீங்கள் மெசேஜ் பார்த்துலாம் படத்தை வர ஒரு கமர்ஷியல் படம் ஜாலியாக வந்து 2 hours ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபேமிலியோட வாங்க, சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம். எந்த ஒரு இடத்துல ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். படத்தில் டேக் அவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் அடுத்த ஃபியூச்சரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வர பிரச்சனைக்கு ஸ்டூடெண்ட்ஸே பிரச்சனை பண்ணிக்கிறது வந்து எப்படின்றத சொல்கிறாங்க. மற்றபடி ஒரு சிம்பிள் என்டர்டெய்னர் தான். இதில் வந்து பெருசாக நம்ம பார்த்து இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னா சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் கூடவே நடிச்சிருக்க ப்ளூ ஸ்டாரில் வந்து தருண் ஒருத்தர் நடிச்சிருந்தார். அவர் தான் கூடவே வருவார் ரோஹித்ன்ற கேரக்டரில். அவரோட ஆக்டிங் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஹி வாஸ் ரியலி குட். ஸோ அந்த பையன் இஸ் ஒன் டு லுக் அவுட் ஃபார். இதுல வந்து ஒரு நியூஸ் கொண்டு வரணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு மர்டர் நடந்துடுது, அதை எப்படி வந்து யார் பண்ணாங்க கண்டுபிடிக்கிறாங்களா, எப்படி கவர் அப் பண்றாங்கன்ற ஒரு இதுதான். நம்ம உட்காந்து பார்த்துட்டு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தது, பார்த்துட்டு போகலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து படத்தை என்ஜாய் பண்ணலாம்.
4 out of 5. ஆடி எல்லாருமே பார்க்கலாம் சார், எல்லாருக்குமே படம் பிடிக்கும். ரொம்ப என்ன சொல்றது, கமர்ஷியல் படம் தான். சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆர்வி சார் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அப்புறம் அவரோட பையனா ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவரோட ஆக்டிங் நல்லா மனசுல நிக்குது. யாருமே நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல. ஆமா, அதான் சார், யாருக்குமே வந்து ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் படம், ஹீரோயின் ஃபர்ஸ்ட் படம், டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம், எதுவுமே ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. எல்லாமே ரொம்ப கேஷுவலா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு கண்டிப்பா. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு சார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. படத்தோட மூடுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொண்டு போயிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைட் இருக்கு, ஃபைட் சூப்பரா இருக்கு. அப்புறம் சாங், ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு சாங் இருக்கு, லவ் சாங் சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், இவங்க அவங்கலாம் இல்லை. இதுல வந்து ஏவா எதுவுமே கிடையாது, அடித்தடியா பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருமே குழந்தைங்க கூப்பிட்டு வந்து கண்டிப்பா பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஜென்ரல் படம் மாதிரி போகும். பட் செகண்ட் ஹாஃப் இஸ் பயங்கர கிரிப்பிங்கா போகும். ஸோ அதுதான் ரேட்டிங். அவுட் ஆஃப் 5 ஐ வுட் சே அரௌண்ட் 3.5.